ஹலோ கைஸ், நேற்று நம்ம சுதா குங்குரா டைரக்ஷனில் நம்ம சிவகார்த்திகேயன் நடிக்கிற பராசக்தி படத்தோட ட்ரெய்லர் நேற்று ரிலீஸ் ஆயிருக்கு. இந்த ட்ரெய்லர் வச்சு பார்க்கும்போதே இது ஒரு பீரியட் படம்னு நமக்கு எப்போயே தெரியும். ஆனால் ட்ரெய்லரில் ஒவ்வொரு ஃப்ரேமும் கரெக்டாக கட் பண்ணியிருந்தாங்க. கரெக்டாக சொன்னால் 1964 நடக்கிற கதையாக இதை மேக் பண்ணியிருக்காங்க. இந்த ட்ரெய்லர் வச்சு பார்க்கும்போதே படத்தோட கதை இதுதான் சொல்லி நம்ம ஈஸியாக யூகிக்க முடிஞ்சுது. ஏன்னா அந்த இந்தி திணிப்புக்கு எதிரான ஒரு படமாக இதை எடுத்துக்க ட்ரை பண்ணியிருக்காங்க. அதில் சக்ஸஸும் ஆகியிருக்காங்கன்னு சொல்லலாம். ட்ரெய்லர் வச்சு பார்க்கும்போதே சிவகார்த்திகேயனோட கேரக்டரு ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. அதாவது அவங்களுக்கு சப்போர்ட்டிவாக அவங்களோட இடத்துல வேலை செய்கிற, ட்ரெயினில் வேலை செய்கிற ஒரு ஆளாக இருப்பாங்க போல இருக்குது. அதுக்கப்புறம் அதர்வாவோட கேரக்டர் ரொம்ப சூப்பராக. எனக்கு இந்த அதர்வா கேரக்டர் பார்க்கும்போது சூரிய போட்டு படத்துக்கு ஃப்ளாஷ்பேக்கில் நம்ம சூர்யா ஒரு லுக்கில் உருவாப்பில் அந்த லுக்கை அப்படியே ரெப்ரசன்ட் பண்ணுற மாதிரி இருந்துச்சு. எல்லாரையும் சொல்லிட்டு ஒரு முக்கியமான நான் சொல்ல மறந்துட்டு பாருங்க, நம்ம ஜெயம் ரவியோட இன்னொரு ஷேட் இந்த படத்தில் பார்க்க போகிறோங்கிறது உறுதியாயிட்டு. ஏன்னா இது வரைக்கும் நம்ம ஜெயம் ரவி ஹீரோவே பார்த்து பழகிட்டோம். ஆனால் இப்படி ஒரு ஸ்மைலி பாய்க்கு பின்னாடி இப்படி ஒரு ஆக்ஷன் பாய் இருக்கான்னு சொல்லிட்டு நம்ம சுதா குங்குரா நம்ம அடையாளப்படுத்திட்டாங்க. ஏன்னா ட்ரெயிலோட ஒவ்வொரு ஃபிலிம்லையுமே நம்ம சிவகார்த்திகேயன் மேலே ஒரு கண்ணு இருக்குன்னா நம்ம இன்னொரு கண்ணு நம்ம ஜெயம் ரவி மேலே போயிடுது. அந்த அளவுக்கு ஜெயம் ரவி இந்த ட்ரெய்லர் முழுக்க ஆக்குபை பண்ணி அவருக்கு கொடுத்த ரோலை கரெக்டாகவே பண்ணியிருப்பார். அடுத்த ப்ளஸ்ஸாக நான் பார்க்குறது ஜிவி பிரகாஷ் அவர்களோட பிஜிஎம் அண்ட் சாங்ஸ் உண்மையிலே சூப்பராக இருந்துச்சு. அந்த ட்ரெய்லரில் வர ஒவ்வொரு பீட்டுமே உண்மையிலே சூப்பராக இருந்துச்சு. இந்த ட்ரெய்லரை வச்சு பார்க்கும்போது ஆக்சுவலாக நம்ம சிவகார்த்திகேயன் அவர்கள் பிரிட்டிஷ் கவர்மெண்ட்டுக்கு ஆதரவாக அந்த டைமில் இருந்திருப்பார் போல இருக்குது. அதுக்கப்புறம் அவர் வீட்லேயே அதர்வா, அதாவது சிவகார்த்திகேயனோட தம்பி அந்த படத்தில் நடிச்சிருப்பார் போல இருக்குது. அதர்வா வந்து அவருக்கு பிரிட்டிஷ் கவர்மெண்ட்டுக்கு ஆதரவாக நிற்கும் போது ஒரு சில பிரச்சனைகள் ஏற்பட்டு அவரே பிரிட்டிஷ் கவர்மெண்ட்டுக்கு எதிராக திரும்புறது, அந்த சீன்லாம் உண்மையிலே சூப்பராக இருந்துச்சு. இந்த ட்ரெய்லரை பார்க்கும்போது எனக்கு அங்கங்கே மருதநாயகம் படத்தை ரெப்ரசென்ட் பண்ணுற மாதிரி இருந்துச்சு. ஏன்னா மருதநாயகம் படத்தோட கதை என்ன, அவர் ஃபஸ்ட்டு பிரிட்டிஷ் கவர்மெண்ட்டுக்கு ஆதரவாக இருந்திருப்பார். அப்புறம் ஒரு சில காரணங்களால் பிரிட்டிஷ் கவர்மெண்ட்டுக்கு எதிராகவே செயல்படுற மாதிரி இருந்திருக்கு. அதை வச்சு தான் சொன்னேன். அது மட்டும் இல்லை, கிளைமேக்ஸில் சிவகார்த்திகேயன் சாகிற மாதிரி வச்சுருக்கீங்களாமேன்னு சொல்லி ஒரு இன்டர்வியூவில் சுதா குங்குரா அவர்கிட்ட கேட்கும்போது அதெல்லாம் நீங்கள் படத்தை பார்த்தா தான் தெரியும் அப்படின்னு சொல்கிறாங்க. அதே மாதிரி தான் அந்த இதுலேயும் மருதநாயகம் படத்த வரைக்கும் கிளைமேக்ஸில் நம்ம கமலஹாசன் சாவுறது, அதாவது மருதநாயகங்கிற கேரக்டர் சாவுறது தான் கிளைமேக்ஸாகவே இருந்திருக்கும். இதெல்லாம் வச்சு தான் நான் மருதநாயகத்தோட ரெப்ரசன்ட்னு இந்த படத்தை சொன்னேன். எல்லாருமே சொல்லிட்டு ஒரு முக்கியமான ஒன்று இருப்பாங்க, அதான் நம்ம ஸ்ரீல ஃபஸ்ட் டைமாக தமிழில் நடிச்சிருக்காங்க. அவங்களுக்கான கேரக்டருமே உண்மையிலே நடந்துச்சு. அதே மாதிரி அவங்களுக்கும் சிவகார்த்திகேயன் இடையான லவ் போர்ஷன் உண்மையிலே சூப்பராக ரைட் பண்ணியிருந்தாங்க சுதா குங்குரா. அதே மாதிரி டைலாக் உண்மையிலே சூப்பராக இருந்துச்சு. நம்ம செந்தமிழை காக்க சேனை ஒன்று தேவை அப்படிங்கிறதும் சரி, தமிழ் தீ பாராட்டும் அப்படிங்கிற டைலாக்கும் சரி. அதே மாதிரி கிளைமேக்ஸில் நம்ம, அதாவது ட்ரெய்லரோட கிளைமேக்ஸில் என் செந்தமிழை காக்க பெரும் சேனை ஒன்று உண்டு அப்படின்னு சொல்கிற இடத்துலையும் சரி, உண்மையிலே டைலாக் எல்லாமே சூப்பராக இருந்துச்சு. அடுத்து இந்த படத்தோட இன்னொரு ப்ளஸ்ஸாக நான் பார்க்குறது, அந்த பீரியடுக்கே நம்ம கூட்டிகிட்டு போக ட்ரை பண்ண அந்த விஷுவல்ஸ் தான் உண்மையிலே சூப்பராக இருந்துச்சு. அதே மாதிரி அவங்க காஸ்டியூமும் அந்த டைமில் இருந்த இடத்துக்கே நம்மளை கூட்டிகிட்டு போகிற மாதிரி கரெக்டாகவே டிசைன் பண்ணியிருந்தாங்க. அதுக்கு ஒரு மிகப்பெரிய வாழ்த்துக்கள். எனக்கு தெரிஞ்சு ரொம்ப நாள் கழித்து நம்ம தமிழில் ஒரு பீரியடிக் படம் வர போகிறது எனக்கு ரொம்பவே சந்தோஷமாக இருக்குது. அதுக்கப்புறம் நீங்கள் எத்தனை பேர் இந்த ட்ரெய்லர் பார்த்தீங்க, உங்கள் எத்தனை பேருக்கு இந்த ட்ரெய்லர் பிடிச்சுன்னு சொல்லி மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லிட்டு போங்க. இன்னொரு முக்கியமான விஷயத்தையும் வந்துட்டு பாருங்க, இது ஜனவரி 10 அதாவது ஜனநாயகனுக்கு மறுநாள் வருது. அதனால ஒரு கேள்வி கேட்குறேன், நீங்கள் ஜனநாயகனுக்கு போக போகிறீங்களா இந்த படத்துக்கு போக போகிறீங்கன்னு சொல்லி மறக்காமல் கமெண்ட் பண்ணிட்டு போங்க. வேறு ஒரு சந்திக்கலாம். அதுவரை நன்றி, வணக்கம்.